கஷ்டப்பட்டு எவ்வளவு இடங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சு டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி பேங்க் பேலன்ஸையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக இந்த யூகே விசா அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அசெட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இப்படி எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணி பாடுபட்டு விசா எடுத்த பிறகு யூகே வாரீங்க. ஃப்ளைட்டில் யூகே வந்து இமிக்ரேஷன் அதாவது யூகே போர்டரில் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க, இல்லாட்டி உங்கள்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்க, ஒவ்வொரு விசா கேட்டகரிக்கும் என்னென்ன கேள்வி கேட்பாங்க, நீங்கள் எப்படி என்ன விதமான பதில்களை சொல்லணும், எப்படி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக யூகே இமிக்ரேஷன் ஆஃபீஸரை தாண்டி யூகேக்குள்ளே வரலாம்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விசா கேட்டகரிஸுக்கும் யூகே ஏர்போர்ட் இமிக்ரேஷனில் கேட்கப்படுற டாப் கொஸ்டின்ஸை வந்து நான் வீடியோவாக செஞ்சுருக்கிறேன். ஸ்டூடெண்ட் விசாவாக இருக்கலாம், ஜென்ரல் விசிட் விசாவாக இருக்கலாம், ஸ்பௌஸ் விசாவாக இருக்கலாம், ஒர்க் விசாவாக இருக்கலாம். எல்லா விதமான விசா கேட்டகரிஸுக்கும் நான் தனித்தனி வீடியோ செஞ்சுருக்கிறேன். அதை நீங்கள் கணன் சேனலில் பார்க்கலாம், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்க்கலாம். அதை விட உங்களோட ஹேண்ட் லக்கேஜில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். இந்த வீடியோட கடைசியில் இந்த இமிக்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டி வாரத்துக்கான சில டிப்ஸையும் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ஃபுல் வீடியோவையும் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இமிக்ரேஷன் கவுண்டரை தாண்டி யூகேக்குள்ளே வரலாம். நீங்கள் ஒர்க் விசாவில் யூகேக்குள்ளே வர போகிறீங்களா, யூகே ஏர்போர்ட் இமிக்ரேஷனில் உங்கள்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்குறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. வாங்க அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். முக்கியமாக எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஹூ இஸ் யுவர் ஸ்பான்சர், இல்லாட்டி வாட்ஸ் த நேம் ஆஃப் யுவர் கம்பெனி. நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுக்காண்டி ஒர்க் விசாவில் வாரீங்களோ, இல்லாட்டி உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் ப்ரொவைட் பண்ணின கம்பெனின்ற பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது வாட் டஸ் த கம்பெனி டூ, அதாவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியாக இருக்கலாம், கன்வீனியன்ஸ் ஸ்டோராக இருக்கலாம், ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியாக இருக்கலாம். இந்த கம்பெனி என்ன செய்யுது, நீங்கள் வேலை செய்ய போகிற கம்பெனி என்ன செய்யுதுன்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது வாட் வில் யூ பி டூயிங், வாட்ஸ் யுவர் ஜாப் டைட்டில், அதாவது உங்களோட ஜாப் ரோல் சம்மந்தமான டீட்டெயில்ஸை வந்து கேட்பாங்க. நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இல்லாட்டி நீங்கள் ஒரு ஸ்டோர் மேனேஜராக இருக்க போகிறீங்கன்னா ஸ்டோர் மேனேஜர். உங்களோட ஜாப் ரோலில் வந்து என்னென்ன டியூட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது நல்லது. அடுத்தது வேர் வில் யூ பி ஒர்க்கிங், நீங்கள் எங்கே வேலை செய்ய போகிறீங்க. உங்களோட கம்பெனிக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருந்ததுன்னு சொன்னால் உங்களோட ஸ்பான்சர் லெட்டரில் நீங்கள் எந்த லொக்கேஷனில், எந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த ஆஃபீஸின் அட்ரஸை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது வாட்ஸ் யுவர் சேலரி, டு யூ ஹேவ் யுவர் சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப். உங்களோட சேலரி என்ன, அதாவது நீங்கள் விசா அப்ளை பண்ணிக்கல, ஒர்க் விசா அப்ளை பண்ணிக்கல நீங்கள் மென்ஷன் பண்ணின உங்களோட ஸ்பான்சர்ஷிப் லெட்டரில் இருக்கிற சேலரி என்ன, அதை விட நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் உங்களோட வச்சுருக்கிறீங்களா, இந்த கேள்விகள் இருக்குது. அடுத்தது வேர் வில் யூ பி ஸ்டேயிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். நீங்கள் யூகேக்குள்ளே வந்து கொஞ்ச நாள், அதாவது நீங்கள் உண்மையான உங்களோட ப்ராப்பர் அக்கமடேஷனை சார்ட் அவுட் பண்ணும் வரைக்கும் நீங்கள் எங்கே தங்கி இருக்க போகிறீங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்கள் இது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதையே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது வை ஹேவ் யூ சூசன் டு கம் டு தி யூகே. நீங்கள் யூகேயை ஏன் செலக்ட் பண்ணி யூகேல வேலைக்கு அப்ளை பண்ணி வாரீங்க. நீங்கள் இதுக்கு பெட்டர் ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ், பெட்டர் வேஜஸ், குளோபல் எக்ஸ்போஷர், இந்த மாதிரியான விஷயங்களை பதிலாக சொல்லலாம். அடுத்தது ஹவு வில் யூ சப்போர்ட் யுவர் செல்ஃப் ஒன் அரைவல். நீங்கள் யூகேக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு, அதாவது உங்களோட சேலரி இல்லாட்டி உங்களோட வேஜ் உங்களோட கைக்கு கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் எப்படி உங்களோட செலவுகளை பார்த்துக்கொள்ள போகிறீங்க. இதுக்குரிய ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் காட்டலாம். இல்லாட்டி உங்களோட ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை உங்களோட விசா அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதையே சொல்லலாம். அடுத்தது எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் உங்களோட ஹேண்ட் லக்கேஜில் ரெடியாக வச்சுருக்கணும். வேலிட் விசா இருக்கிற உங்களோட பாஸ்போர்ட், ஃபிசிக்கல் காப்பி ஆஃப் யுவர் சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர்னு கொப்பி இருக்கணும். அதை விட உங்களுக்கு ஜாப் லெட்டர், ஜாப் ஆஃபர் லெட்டர் எதுவும் இருந்தால் அதுன்ற கொப்பி நீங்கள் வச்சுருக்கலாம். உங்களோட எம்ப்ளாயர்ன கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுருக்கிறது நல்லது. இதை விட உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற உங்களோட டியூட்டிஸ் என்ன, உங்களோட சேலரி என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தோ இல்லாட்டி ஞாபகம் வச்சுருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்து கட்டாயம் கேட்குறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அதை வந்து ஃபெமிலியரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். உண்மையாகவே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் யூகேக்கு ஒர்க் விசாவில் வாரீங்க, உங்களுக்கு என்ன சேலரி, நீங்கள் எங்கே வேலை செய்ய போகிறீங்க, உங்களோட எம்ப்ளாயர் யார், இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. இந்த கேள்விகளை நினைச்சோ இமிக்ரேஷனை நினைச்சோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த கேள்வியெல்லாம் ஏன் கேட்குறாங்கன்னு சொன்னால் ஒரு வெரிஃபிகேஷன் பர்பஸுக்காண்டி தான் கேட்குறாங்க. நீங்கள் வேலிட் விசாவோட வாரீங்க, உங்களோட என்ட்ரியை டினை பண்ணுறதுக்கோ ரிஃப்யூஸ் பண்ணுறதுக்கோ இந்த கேள்விகளை அவங்க கேட்கல. நீங்கள் ஒர்க் விசாவில் வார ஒரு ஆள், உங்களுக்கு இந்த ஒர்க் விசா பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குதா, நீங்கள் வந்து இந்த விசாவில் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ற ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்குதான்றது தான் இந்த கேள்விகள் மூலமாக அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ பயப்படாமல் கான்ஃபிடெண்ட்டாக கேட்குற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக டீட்டெயில்ஸையோ கேட்காத கேள்விகளுக்குரிய ஆன்சர்ஸையோ சொல்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள்.
கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இந்த யூகே இமிக்ரேஷனை தாண்டி யூகேக்குள்ளே வாங்க. நீங்கள் யூகேக்கு வரத்துக்கு பிளான் பண்ணியிருந்தாலோ ஆல்ரெடி யூகேயில் இருந்தாலோ இந்த கணன் சேனலில் உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த கணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க. ஒர்க் விசா இமிக்ரேஷன் கொஷின்ஸ் மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட் விசா, ஸ்பவுஸ் விசா, ஜென்ரல் விசிட் விசா, இப்படி எல்லா விசா கேட்டகரிஸுக்கும் இமிக்ரேஷனில் என்னென்ன கேள்விகள் கேட்கலாம்ன்ற வீடியோஸ் நீங்கள் இந்த கணன் சேனலில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் கணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃபார் நவ்.